கேபிஒய் பாலாவுடைய காந்தி கண்ணாடி சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் வந்து எங்களோட பேனரை கிழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. தயவுசெய்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், பர்சனலாக ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள். ஒரு பெரிய இமேஜ் உள்ள ஒரு நடிகனை கொண்டு வந்து தெருவில் விடுறாங்க பாருங்க, அதோட அநியாயம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று வந்து ரசிகர்ங்கிறவன் அப்படி தான் இருப்பான். அவன் ரசிக்கிற ஒரு ஹீரோ பக்கத்தில் நீங்கள் யார் படத்தை ஓட்டினாலும் கிழிக்க தான் செய்வான், ஒரு கழுத படத்தை ஓட்டினாலும் கிழிப்பான். அந்த படத்தில் நியாயமாக அவர் அறிமுகமாக இருக்கவே கூடாது, அவருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது இந்த படத்தில். இது முழுக்க முழுக்க பாலாஜி சக்திகள்ங்கிற ஒருத்தரை ஹீரோ ஆக்கின படம். அவன் வந்து ஏன் அவனை கோவப்படுறான் அப்படின்னா, நல்ல படங்களை பார்த்து பழகிட்டான். அப்போ இனிமேல் அவங்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுருக்கோம், பெரிய மியூசிக் டைரக்டரை வச்சுருக்கோம், பெரிய கேமராமேனை வச்சுருக்கோம், நாங்கள் நினைக்கிறது தான் படம்னு சொல்கிற காலம் முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டே ஒரு 15 பேரை கொண்டு போயிருக்காரு அவரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போகணுங்கிற ஒரு முடிவில் பண்ணிட்டு இருக்காரு. காசை இறக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அட்லி வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த படத்துக்கு பிறகு. அண்ட் அடுத்து நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, கேபிஒய் பாலாவுடைய காந்தி கண்ணாடி இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. குறிப்பாக என்னென்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா, சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் வந்து எங்களோட பேனரை கிழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அது இல்லை இருக்கலாம், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அதை செய்யலாம். சிவகார்த்திகேயன் செஞ்சதை நம்ம வந்து எந்த காலத்துலையும் அதை ப்ளேம் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து ரசிகர்ங்கிறவன் அப்படி தான் இருப்பான். அவன் ரசிக்கிற ஒரு ஹீரோ பக்கத்தில் நீங்கள் யார் படத்தை ஓட்டினாலும் கிழிக்க தான் செய்வான், ஒரு கழுத படத்தை ஓட்டினாலும் கிழிப்பான். அது இந்த கழுதை வந்து இவருக்கு போட்டியாக வருமானலாம் அவன் நினைக்க மாட்டான். இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, இப்படி போகிறவங்க அதை மட்டும்தான் பார்க்கணும், பக்கத்தில் ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான். இதெல்லாம் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் கில்லி படம் வரும்பொழுது விஜய் கட் அவுட் பக்கத்தில் திரிஷா கட் அவுட் வச்சுட்டாங்க. திரிஷா கட் அவுட்டே இப்போ அடிச்சு கிழிச்சு போஸ்டர்லாம் அடிச்சு அவ்வளோ ரகலை பண்ணாங்க. அந்த படத்தோட ஹீரோயின் அவங்க, அந்த படத்தோட ஹீரோயின் அவங்க. அதுக்கு அவ்வளோ பஞ்சாயத்து நடந்துச்சு. அந்த ரசிகர் மன்ற தலைவி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து எங்கள் தலைவி போட்டோலாம் அடிச்சு உடைக்கிறாங்கன்ட்டு. அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய நட்பு இருக்கு, அது புரியாமங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காலத்திலையும் பாலாவை தப்பாக நினைக்க போகிறதில்ல, நமக்கு போட்டின்னு நினைக்க போகிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தம்பி நீ நல்லா இருந்தான்னு சொல்ல போகிறாரு அவர். எல்லாருமே அதான் சொல்கிறோம். அதே டிவி சேனல்ல இருந்து வந்தாலும் கூட அது மட்டும் இல்லை, எல்லாருமே பாலா மேலே பெரிய அபிமானம் அன்பும் இருக்குது. ஆமாம் பா இந்த விஷயத்தில் பாலாவை நம்ம வேறொரு பார்வையோடு பார்க்குறோம். ஒரு நல்ல மனுஷன், சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு நல்ல மனுஷன், இந்த பையன் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு இருக்கு. ஆனால் அவர் ஒரு தவறான படத்துல போய் கமிட் ஆகி அந்த படத்துல நியாயமா அவர் அறிமுகமாக இருக்கவே கூடாது. அவருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது இந்த படத்துல. சும்மா அப்படியே சைடு ரோடில் அப்படி வந்துட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் அவர் இருக்கார். உள்ளபடியே அவருக்கு ஒரு நாம் ஜெயிக்கணும் சினிமாவில்ங்கிற எண்ணம் இருந்தால் அவருடைய நலன் விரும்பிகள் யாரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க, இதில் எனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, நான் இந்த படத்தை பண்ணலாமான்லாம் அட்வைஸ் கேட்டிருக்கோம். கேட்டிருந்தா இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கவே போகிறதில்ல. இது முழுக்க முழுக்க பாலாஜி சக்திகள்ங்கிற ஒருத்தரை ஹீரோ ஆக்கின படம். முழு ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருக்காரு. அவர்களுக்கான படம் அது. இன்னொன்று இந்த படமே ஒரு எபோவ் 50+ பார்க்குற படம். ஏன்னா அப்படி ஒரு கதை அது. நீங்கள் அதை வந்து பாலா மாதிரி ஒரு சின்ன பையனுக்காக நான் உருவாக்கினேன்னு சொல்கிறதுல பெரிய ஏமாத்து வேலை அவர் ஏமாந்துட்டார். ஆனால் அதற்கப்புறம் ஒரு வேலை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த படம் ஓடாமல் தடுக்கிறாங்க, தியேட்டர் கொடுக்காம தடுக்கிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது, மவுண்ட் ரோட்லன்னு எல்லாம் பிட் நோட்டீஸ் கொடுக்குறான், அந்த படத்தை பார்க்காதுன்னு இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அது முதல்ல நாம் என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தேர்ட் பர்சனாக நின்று பார்க்கணும். எப்பவுமே நாம் எடுத்த படம் நமக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளபடியே இந்த படம் தகுதியான படமா, எல்லாரும் வந்து இந்த படத்தை ஏன் பேசாமல் போகிறாங்க அப்படின்லாம் முதல்ல யோசிக்கணும்ல. ஒரு நல்ல படமாக இருந்தால் யாரும் யாரையும் ப்ரெஸ் பண்ணவே வேண்டாம். ஆமாம், யாருக்கும் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். நல்ல படத்தை எல்லாரும் முதுகில் சுமந்துட்டு போவாங்க. அதுமாதிரி நிறைய படங்களை நான் வரிசை கட்டி சொல்லிகிட்டே இருக்க முடியும். இங்கே நமக்கும் டைரக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது, நமக்கும் ப்ரொடியூசருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அதை கொண்டாடி தீர்த்துருவோம். ஒன்றுமே இல்லை. இப்போ யோகி பாபுக்கும் நமக்கும் ஒரு சின்ன மனசாகவும் ஒன்று இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்துச்சு, யோகி பாபு சூப்பராக நடிச்சிருந்தார். நாங்கள் வலைபேச்சில் சொன்னோம், அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கு, அவருடைய காமெடி போர்ஷன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். தனிப்பட்ட முறையில் நம்மளை ஒரு கேவலமாக பேசினாரு, நம்ம ஒரு பேசினோம், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நம்ம வந்து என்னடா நம்மளை இப்படி பேசினவரை நம்ம வந்து பாராட்டுறதெல்லாம் நாங்கள் இல்லையே. அதுதான் சினிமா. ஒரு நல்ல படம் இருந்ததுன்னா
தூக்கி கொண்டாடிடுவாங்க. நல்லா இல்லாத படத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு பிரமாதமான படத்தை எடுத்துட்டோம், ஆஸ்காருக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்துட்டோம், இங்கே உள்ளவங்களுக்கு தான் டேஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சி பேசுறது இருக்குல்ல, அதுக்கு வேற வேற வகையில் ஒரு விளம்பரம் தேடுறது இருக்குல்ல. நீங்கள் கேளுங்க, சார் நான் ஒரு படம் எடுத்துட்டேன், ஏதோ தெரியாமல் எடுத்துட்டேன், கடன் வாங்கி எடுத்துட்டேன், தயவுசெய்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், பர்சனலாக ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு அந்த நடிகர் காரணம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய இமேஜ் உள்ள ஒரு நடிகரை கொண்டு தெருவில் விடுறாங்க பாருங்க. அதோட அநியாயம் எதுவுமே கிடையாது. அது இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் சார், கொண்டாடப்பட்ட படம் அப்படின்னா இப்போ நேராக லோகா படம் மறுபடியும் என்ன சொல்கிறது, இந்த ஆண்டோட ஒரு மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா சார்? அதை கட்டாயமா, ஏன்னா அது தொடர்பாக வர்ற தகவல்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கலெக்ஷன் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த படத்துக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. பல லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணி எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் நல்லா ஓடிட்டு. ஆமாம். ஸோ அப்படி ஒரு படத்தை, ஒரு சின்ன பட்ஜெட் படம் இன்றைக்கி ஒரு 200 கோடிக்கு மேலே வசூலாகி போயிட்டுருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் சார் இப்போ பார்க்குறேன். ஏன்னா ஒரு விமன் சென்ட்ரிக் படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு வர என்ன காரணமாக பார்க்குறீங்க சார்? இல்லை அப்படி சொல்ல, இப்போ நம்ம தமிழ் சினிமாலே இந்த அளவுக்கு எந்த ஒரு விமன் சென்ட்ரிக் படங்களும் வந்ததில்லை. இப்போ நயன்தாரா, த்ரிஷா மாதிரியான நிறையா முன்னணி நடிகைகள் ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ, கல்யாணி பிரியதர்ஷனை விடவும் மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ உள்ள நடிகைகளுமே இந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் படம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி எல்லா படமும் எல்லா நேரமும் ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. சில படங்கள் ஒரு தாக்கத்தை கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில் நம்ம அதோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி சில படங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது கைப்பாயிரும். இன்னொன்று, இப்போ இந்த ரசனைங்கிறது கட்டாயமாக மேம்பட்டுருக்கு எல்லாருக்குமே. இந்த ஓடிடி வந்த பிறகு எல்லாருமே நல்ல படங்களை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நீங்கள் அரைச்சமாகவே அரைச்சிங்கன்னா கோபம் வருது அவங்களுக்கு. இன்னைக்கு ஏன் ஒரு கூலி மாதிரி படங்களையோ அல்லது வேற அந்த பெரிய படங்கள் வரும்போது அவன் நினைச்ச மாதிரி இல்லைன்னா, இப்போ மதராசி உட்பட நான் சொல்கிறேன், அவன் ஏன் அவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னா நல்ல படங்களை பார்த்து பழகிட்டான். ஓகே, அவன் என்னடா இன்னுமே நீங்கள் எங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு இருக்கீங்க, என்ன எப்படிப்பட்ட படங்கள்லாம் அந்த லாங்குவேஜில் வருது, இந்த லாங்குவேஜில் வருது, நீங்கள் அப்படி எடுக்கிறீங்கிற கோபத்தினால தான் இவ்வளோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இனிமேல் இவங்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுருக்கோம், பெரிய மியூசிக் டைரக்டரை வச்சுருக்கோம், பெரிய கேமராமேனை வச்சுருக்கோம், நாங்கள் நினைக்கிறது தான் படம்னு சொல்கிற காலம் முடிஞ்சு போச்சு. சாதாரண இப்போ என்னது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு, பெரிய அட்டகாசம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது, வந்துச்சு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ என்னன்னா அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கணும், போதுன்ற நீ அதில் பெரிய வித்தையெல்லாம் காட்ட வேண்டாம், பெரிய நடிகர்கள்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு எப்படி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரசனை ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகிட்டு. ஓகே சார், கடைசியாக அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி இந்த 2 பேர் நடிக்கிற படம் துபாயில் அந்த அபுதாபியில் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அது எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குது, இன்னும் எத்தனை நாள் இதுக்கான ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம்? இல்லைங்க, அது ரொம்ப பெரிய படங்க. இது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிப்பாருலாம் அட்லியே தெரியாது. அப்படி ஒரு பெரிய படமாக அதை கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு கூட நாங்கள் வலைபேச்சில் ஒரு செய்தி ஒன்று சொன்னோம். இந்த ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டே ஒரு 15 பேரை கொண்டு போயிருக்காரு அவர். ஆக்சுவலாக அந்த ஏஐலேயே ஸ்டோரி போர்டு வரைய சொன்னால் வரைஞ்சி கொடுத்துருது, ஒரு சீனை சொன்னீங்கன்னா அது வரைஞ்சி கொடுத்துருது. ஆனால் அது கூட தவறாயிரும்னு நீங்கள் மேனுவலாக வரையணும்ட்டு ஒரு 15 பேரை கொண்டு போய் வச்சா, அதுவும் பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டை கொண்டு போய் 15 ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரு படத்துக்கு உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போகணுங்கிற ஒரு முடிவில் பண்ணிட்டு இருக்காரு. காசை இறக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க சன் பிக்சர்ஸ். ஆமாம், அதனால இது ஒரு மிகப்பெரிய படமாக வரும். அட்லி இந்தியாவிலே ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த படத்துக்கு பிறகு. ஓகே, ஏன்னா கேள்விப்படுற தகவல்லாம் அப்படி இருக்கு. ஓகே, அது எந்த மாதிரியான படமா இருக்குது சார்? ஏன்னா இப்போ அந்த ஷூட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமோ இல்லை அதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஹாலிவுட்ல டியூன் படத்துக்கு பொருத்தி பேசினதை பார்க்க முடிஞ்சது. அது எந்த மாதிரியான ஒரு படமா இல்லை? இந்த படம் இந்த படத்தை பார்த்து காப்பி அடிச்சார், அந்த படத்தை காப்பி அடிச்சாருங்கிற எல்லைக்குள் வராது. ஏன்னா அது வேர்ல்டு வைடு படமாக போகுது. ஓகே, ஒரு அவதார் மாதிரி ஒரு படமாக அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது நீங்கள் அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ கனடாவிலேயோ ரிலீஸ் பண்ணும்போது இது அந்த படம் டான்னா கேவலமாக போயிடும். ஆமாம், அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருப்பார் அட்லி. ஸோ அதனால் இது நான் தான் சொல்கிறேனே, இந்த அவதார் மாதிரி ஒரு படத்தை நீங்கள் யோசிச்சிங்க, அப்படிப்பட்ட படமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.